ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம நீயா நானா டாபிக் பற்றி தாங்க லைட்டாக பேச போகிறோம் இன்னைக்கு. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் மந்த் வந்து நீயா நானா ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துட்டு வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி போனீங்க, நானும் போகணும்னு ஆசையாக இருக்குது, ஸோ போகலாமா வேண்டாமா, ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. இது வந்து ஸ்கிரிப்டடா இல்லை உண்மையிலே தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தாங்க அங்கே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். சில பேர்லாம் எந்த எபிசோட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க போய் பார்க்கறதுக்காக. ஸோ அவங்களுக்குலாம் சொல்கிறேங்க, இது வந்து ஹாட் ஸ்டாரில் போய் நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ நீயா நானான்னு டைப் பண்ணால் ஏகப்பட்டது வரும். அதில் சீசன் 23 எபிசோட் 336ங்க. இந்த நம்பரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கார்ப்பரேட் ஜாப் அண்ட் பேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்கில் தாங்க நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கெல்லாம் போகிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம், அவ்வளோ ஈஸியாலாம் சான்ஸ் கிடைக்காது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருந்தேன். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இது வந்து ரொம்ப சப்பை, யாருனாலும் போகலாம். ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஷோவை நான் ரெகுலராக விரும்பிலாம் பார்க்குற ஆள்லாம் கிடையாதுங்க. ஸோ நான் இந்த நீயா நானா ட்ரோல்ஸ் வேணால் நிறைய பார்ப்பேன். ஆனால் இந்த நீயா நானா எபிசோட்ஸ்லாம் விஜய் டிவியில் போய்லாம் பார்க்குற அளவுக்கு நான் பெரிய ஃபேன் இல்லை. நம்ம ஒய்ஃப் தான் ரொம்ப அடிக்கடி பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நாள் சொன்னாங்க, கார்ப்பரேட் ஜாபை விட்டுட்டு வெளியில் வந்தவங்கலாம் பேசுகிற மாதிரி ஒரு டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒவ்வொரு எபிசோட்லேயும் நடுவில் கீழே ஒரு நம்பர் வந்து போடுவாங்க, ஒரு டாப்பிக்கும் கொடுத்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணால் போதுங்க. அந்த கால்லாம் யார் எடுக்கிறாங்கன்னா, இந்த நீயா நானாக்கு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 25 to 30 அந்த ரேஞ்சில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தாங்க யாராவது கால் எடுப்பாங்க. ஸோ இதை எப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கள ஒருத்தவங்களை நான் பார்த்தேன். ஸோ அவங்க தான் என்கிட்ட பேசியிருந்தாங்க. நான் வாட்ஸ்அப்பில் அவங்க ப்ரொஃபைல் பிக்சர்லாம் பார்த்துருந்தேன். அவங்க சும்மா பேசிக்காக சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நம்ம டாபிக் ரிலேட்டடாக உண்மையிலே பேசணும்னு வரோமா, இல்லை சும்மா டிவியில் வரணும்னு அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்கு, நம்ம ஜென்யூனாக அந்த டாபிக் பற்றி பேசுறதுக்கு ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கோமா அப்படிங்கிறதுக்கு சும்மா பேசிக்கான சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க என்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு வந்து நான் ஓகே அப்படின்னு தோணிருக்கு. ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு இமெயிலுக்கு வந்து அனுப்ப சொன்னாங்க. டீட்டெயில்ஸ்னு என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளோட ஃபோட்டோ ஒன்று 2-3 கேட்குறாங்க. அப்புறம் எந்த ஏரியாவிலேருந்து வரோம், என்ன டாபிக் பேச போகிறோம், என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த இமெயிலுக்கு வந்து நான் அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க 1 வீக்கா. ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, அந்த மெயில் அனுப்பிச்சதுக்கப்புறம் எங்கள் டீம்ல இருந்து ஒருத்தங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்கா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யாருமே கூப்பிடவே இல்லைங்க. ஸோ நானும் திருப்பி இவங்க கிட்டலாம் கான்டாக்டே பண்ணல. எனக்கு அப்புறம் போகிற மூடும் போயிருச்சு. யார் இதுக்காக சென்னை வர போயிட்டு இருக்கா, சரி செலக்ட் ஆகாதே சந்தோஷம் தான், காசாவது மிச்சமாகும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் அவங்களுக்கு கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃப்ரைடே நைட் வந்து கூப்பிடுறாங்க சடன்லி. சண்டே காலையில் ஷூட்டிங் வந்து இருக்கு, ஏர்லி மார்னிங் ஷூட்டிங் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் சண்டே 6 மணிக்கே ரெடியா இருங்க, நாங்கள் வந்து கேப் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்போ சொல்றாங்க? ஃப்ரைடே நைட் வந்து சொல்றாங்க. நான் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சி மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருந்தேன். ஸோ இவங்க வந்து சடனாக வேற வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி சடன் பிளான் போடுறதே சுத்தமாக பிடிக்காது. சரி, அதுக்கப்புறம் அவங்கள வேண்டாம்னு சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்க கிட்ட உடனே சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சரி, நான் வந்து நம்ம ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகாமல் விட்டுலாம், ஸோ அவங்களாம் யார் கண்டுக்க போறா அப்படிங்கிற மாதிரி தாங்க மைண்ட் செட்டில் இருந்தேன் ஃப்ரைடே நைட் வந்து. அதுக்கப்புறம் சாட்டர்டே மார்னிங் தாங்க சடன்லி வீட்டில இருந்து எல்லாருமே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சான்ஸ்லாம் கிடைக்காது, ஒன்னெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதுவே பெருசு, ஒழுங்காக போயிட்டு வா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நானும் நமக்கு ஏதோ பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நப்பாசையில் சடனாக பிளான் பண்ணி சாட்டர்டே மார்னிங் வந்து பஸ் புக் பண்ணி சாட்டர்டே நைட் வந்து அங்கே போய் சேர்ந்தேன் சென்னைக்கு. இதெல்லாம் யார் போகலாம், யாரெல்லாம் போகிறத வேணும்னா தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுத்துக்கலாம். ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அவங்க வந்து நம்மக்கிட்ட பெருசாக எந்த கண்டிஷனும் போடலைங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, ஒயிட், பிளாக், அப்புறம் எல்லோ, இந்த 3 கலர் ட்ரெஸ் மட்டும் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒருத்தர் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் யாரும் கண்டுக்கல. ஆனாலும் நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க, ஒயிட், எல்லோ, பிளாக் மட்டும் போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாப்பாடு வந்து 2 வேளை கொடுத்துருவோம், மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும். மார்னிங் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்கு ஒரு சின்ன ரூமும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து முந்தின நாள் நைட்டே போய் அங்கே ஒரு ரூமே எடுத்துட்டாங்க. மார்னிங் ஒரு 6:30க்கு போரூர் ஜங்ஷன் பக்கம் வந்துரு, அங்கேருந்து உனக்கு வந்து கேப் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு 4-5 பிக்கப் பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க, போரூர், கிண்டி, வடபழனி, அந்த மாதிரி ஒரு 4-5 இடம் வந்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்மளை வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. ஏர்லி மார்னிங் அவசரமாக எந்திச்சு அவங்க சொன்ன மாதிரி 6:30க்கு போய் நின்னேன். ஆனால் 8 மணிக்கு தாங்க கேபே வந்துச்சு. 1.5 மணி நேரம் போரூர் சிக்னலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கேப்லாம் வரலங்க, ஒரு மினி வேன் வந்து வந்துருந்துச்சு. அதில் ஒரு 10-15 பேர் பக்கம் உட்காந்துருந்தோம். ஸோ எங்கள் எல்லாத்தையுமே இந்த பூந்தமல்லியில் ஒரு பெரிய இடம் இருக்குங்க, அது விஜய் டிவி, ஜி டிவி எல்லாருமே நிறைய அங்கே செட் வந்து போடுவாங்க. ஸோ ஒரு பெரிய லெவலில் ஒரு குடிசை போட்ட மாதிரி ஒரு ஆஸ்பெஸ்டாஸில் போட்டிருப்பாங்க, ஏகப்பட்ட இது வந்து போட்டிருப்பாங்க.
ஸோ அங்கே தான் பிக் பாஸ், அப்புறம் அது இந்த சூப்பர் சிங்கர், இந்த நீயா நானா எல்லாமே அங்கே தான் நடக்குது. விஜய் டிவியில் உள்ளது, ஜி டிவியில் உள்ளதும் சில இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. அங்கே போய் நிறுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த செட்டுக்குள்ளே போகிறோம். செட்டுலாம் ரொம்ப மொக்கையாக தாங்க இருந்துச்சு. இங்கே டிவியில் இங்கே பார்க்குற இந்த ஒரு இடம் மட்டும் பயங்கர பாஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்த சுற்றி வெளியில் டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் உட்காந்து ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒரு ரொம்ப பெரிய இடம் இருக்கும் இதுக்கு வெளியில். ஸோ அந்த இடம்லாம் ரொம்ப மொக்கையாக கலீஜாக தாங்க இருந்துச்சு. ஏதோ ஒரு பழைய ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குங்க. ரொம்ப குப்பையாக என்னெல்லாமோ திங்ஸ்லாம் அடுக்கி வச்சு அந்த மாதிரி இருட்டாக இருந்துச்சு பயங்கரமாக. இந்த செட் இருக்கிற இடம் மட்டும் பயங்கரமாக லைட்டிங் போட்டு சூப்பராக நல்லா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சு இங்கே வர்றதுலாம் ஒரு மேட்ரே இல்லை. வர்றவன் போகிறவன்லாம் கூப்பிட்டு வச்சுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அங்கெல்லாம் ஆள் சேர்றதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆப்போசிட் டீம் வந்து பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு, 30 பேர் பக்கம் இருக்காங்க. ஆனால் எங்கள் டீமில் வந்து பாருங்கள் 20 பேர் தான் இருப்பாங்க. இந்த 20 பேர்லேயும் ஒரு 3-4 பேர் வந்து எங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட வந்த கெஸ்ட்ஸு. ஆள் சுத்தமாக இல்லையான்னு சொல்லி கெஸ்ட்டை 2-3 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. ஸோ நீங்கள் பேசலாம் தேவையில்லை, சும்மா உட்காந்துட்டு இருங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஏன்னா எங்கள் டீமில் ஒரு 16-17 பேர் தான் இருந்தாங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் 30 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் 20 சீட் வேற போட்டிருந்தாங்க. ஸோ அந்த 20 சீட்டையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணுமேன்னு சொல்லி 3 பேரை சும்மா பேச்சுக்குன்னு ஃபில் பண்ணி வச்சாங்க. போற வழியில ஏறுவாங்கப்பா. ஆனா போற வழியில லேட் ஆகும். நான் உங்களுக்கு இங்கே ஏத்தி விடுறேன். அப்படியே சரி ஏற சொல்லு. இருங்க. எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறீங்க. ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? வேற எங்கயாச்சும் போய் இறங்கு போ. அண்ணா ஏத்தாச்சு. நான் 10 ஏறுப்பா. நான் 10. சரிப்பா. நான் 10. சரிப்பா ஏறு. இந்த மாதிரி காமெடிலாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், இங்கே வந்து பேசுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு ஆளே இல்லாததுனால தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ தாங்க புரிஞ்சுச்சு. ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யார் அப்ளை பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக கிடைக்க வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனாலும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டடான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எனக்கு வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைனா, மைக்கே நம்ம கைக்கு வந்து கிடைக்காதுங்க. ஒரு ரோக்கு ஒரே ஒரு மைக் தாங்க. ஸோ எங்கள் டீமில் ஒரு ரோல 5 பேர் தான் இருந்தாங்க. ஸோ இதுலேயே பயங்கர சண்டை வந்துச்சு. ஸோ ஆப்போசிட் கேங்லலாம் 7 பேர் பக்கம் உட்காந்துருந்தாங்க ஒரு ரோல. ஸோ அங்கெல்லாம் பாதி பேர் பேசவே இல்லைங்க, பாதி பேர் சும்மா தான் வந்து உட்காந்துருந்தாங்க. ஏன்னா யாருக்குமே பேசுறதுக்கு வந்து சான்ஸே கிடைக்கலங்க. உள்ள பயங்கரமான பாலிடிக்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. பாலிடிக்ஸ் இந்த சென்ஸ் இது வந்து ஸ்கிரிப்டட்லாம் இல்லை. ஆனால் விஜய் டிவியோட ஆளுங்க 1-2 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. அது மட்டும் நல்லாவே ஆப்வியஸா தெரிஞ்சு. மைக் நம்ம கிட்ட வர்றது ரொம்ப பெரிய பாடா இருக்குங்க. என் பக்கத்துல 2 பேர் வந்திருந்தாங்க, இந்த லேடியும் அதுக்கப்புறம் இந்த பையனும். ஸோ இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளேயே மைக்கை மாற்றி கொடுத்துட்டு வேற யாருக்குமே கொடுக்கவே இல்லைங்க. 3/4 மணி நேரம் ஷோக்கு ஒரு 7 மணி நேரம் பக்கம் வந்து ஷூட்டிங் வந்து போச்சு. அந்த 7 மணி நேரத்தில் ஒரு 6.5 மணி நேரம் அவங்க 2 பேர் மட்டும்தாங்க மைக்கை வந்து கையில் வச்சிருந்தாங்க. மற்ற யார் கையிலையும் கொடுக்கவே இல்லை. எல்லாருமே மொக்கையா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் வந்து தோணுச்சு. சூப்பராக ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து தோணுச்சு. ஆனால் நம்மளால நினைச்சதை பேசவே முடியல. ஏன்னா மைக் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் போய் ஒரு மாதிரி ஹார்ஷாலாம் கூட பேசவே மாட்டேன். ஆனால் நம்மளே லைட்டாக கோவப்படுத்தி பேச வச்சுட்டானுங்க. ஏன்னா அவங்களாம் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா வீக்கெண்ட் ஜாலியாக இங்கே வந்து 2 வேளை சாப்பிட்டுட்டு சும்மா டிவியில் மூஞ்ச காமிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாங்க என் பக்கத்தில் உள்ளவங்களாம். நம்மலாம் வேற ஊர்ல இருந்து இதுக்காக செலவு பண்ணி வந்திருக்கோங்க. ஒரு 8,000 ரூபா 9,000 ரூபா பக்கம் வந்து செலவாயிருச்சு. ஸோ நானும் என் ஒய்ஃபும் போயிருந்தோம். அப் அண்ட் டவுன் பஸ் டிக்கெட்டு ப்ளஸ் ரூமு இந்த மாதிரி பயங்கரமான செலவாயிருச்சு. ஸோ இவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கோம், இவங்க சுத்தமாக பேசவே விட மாட்டேங்கிறாங்களான்னு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்திட்டேன். அப்படி சண்டை போட்டு தாங்க ஒரு 2-3 டைமாவது மைக் வந்து வாங்கினேன். நம்மளுக்கு வந்து பயங்கரமாக கவுண்டர் வந்து வருங்க. கவுண்டர் இந்த சென்ஸ் கலாய்க்கிறது மட்டும் இல்லை. ஸோ ஒரு ஆர்கியூமெண்ட்னு வந்துட்டுன்னா பயங்கரமாக ஆர்கியூ வந்து பண்ணுவேன். ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க எதுவுமே பேச முடியாத அளவுக்கு வாயடிச்சு போகிற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வைப்பேன் யூஸ்வலி. ஸோ அதனால நல்ல பாயிண்ட்ஸ்லாம் நிறைய தோணுச்சு சூப்பராக. நானும் மைக்கை கூடுறான்னு கேட்டுட்டு இருக்கேன், கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஸோ அதையும் மீறி சண்டை போட்டு கடைசியாக மைக் வர்றதுக்குள்ள வேற ஒரு டாபிக் வந்து போயிடுறாங்க கோபிநாத். ஸோ அப்புறம் நான் அந்த பழைய விஷயத்தை பற்றி பேச வந்தேன்னா, இல்லை அதெல்லாம் முடிஞ்சது, இப்போ அதை பற்றி பேசாதீங்க, வேற யார்ட்டையாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லி என்ன மாதிரி ஆளுங்களாம் வெளியே வரப்பட மாட்டாங்க. அது கூட பிரச்சனை இல்லைங்க. இன்னும் நானே புதுசாக ஏதாவது பாயிண்ட் வந்து பேசலாம் அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணாலும் கோபிநாத் வந்து சடனாக இல்லை நீங்கள் பேசாதீங்க, அவங்க கிட்ட கொடுங்க மைக்கை அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டுறாங்க. நம்ம வந்து மைக் கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினதுக்கு அப்புறமும் திருப்பி மைக் அவங்க கிட்ட கொடுங்க, இவங்க கிட்ட கொடுங்கன்னு இவங்க வந்து மாற்றி விடுறாங்க. ஓ சாமி வேற கூட்டு போங்கடா. இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக இது மட்டும்தாங்க இருந்துச்சு. நிம்மதியாக பேசவே முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருந்துச்சு. வந்தது வந்து டோட்டலி 50 பேர் வந்திருக்காங்கன்னா அதில் ஒரு 25 to 30 பேர் வந்து பேசவே இல்லை. மைக்கே அவங்க கையில் போகலான்னே சொல்லலாம்.
மீதி ஒரு 25 பேர் தாங்க லைட்டா பேசிட்டு இருந்தோம். ஸோ அதுல வந்து எனக்கு மொத்தம் 5 டைம் வந்து பேச சான்ஸ் கிடைச்சிச்சு. அந்த 5 டைம் சான்ஸ் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தோணுது. அப்ப யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்கன்னு. 5 டைம்ங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்குங்க. அந்த 5 டைம்ல 3 டைம் வந்து நான் பேசினது வந்து வந்துருச்சு. அந்த 3 டைம் வந்ததுலயும் நிறைய எடிட் பண்ணி சின்னதா தாங்க போட்டிருந்தாங்க. நான் பேசினதுலாம் இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசியிருந்தேன். இன்னொன்னு ஒரு பிரச்சனைனா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு டாபிக்கே வேற எங்கேயோ போயிருச்சுங்க. டாபிக் வந்து கார்பரேட் ஜாப்ல இருக்கிறவங்களும் அந்த கார்பரேட் ஜாப் வேண்டாம் அப்படின்னு வெளியில வந்தவங்க அப்படின்னு தாங்க டாபிக் வந்து இருக்கு. ஆனால் நடுவில் ஒரு 2-3 மணி நேரம் பக்கம் விவசாயம்னு ஃபுல்லா ஃபார்மிங் பத்தி டாபிக் வந்து போய் அதுக்குள்ள என்னெல்லாமோ பிரச்சனை வந்துருச்சு. இந்த மனுஷன்லாம் பேசிட்டு இருக்கும்போது கோபிநாத் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்தி நீ செட்டை விட்டு வெளியில போறியா இல்லையா அப்படிங்கிற அளவுக்குலாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. பயங்கர எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டாங்க. நீங்க வந்து இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தினால கொஞ்சம் பிரேக்லாம் விட்டாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டீ பிரேக்லாம் விட்டாங்க. அந்த அளவுக்கு கோபிநாத் வந்து கத்திட்டாங்க. நான் நினைச்சா நீ இந்த செட்லயே இருக்க முடியாது, உன்னை அடிச்சு வெளில துரத்த முடியும்னால அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க. எதுக்கு அந்த அளவுக்கு கோவப்பட்டாங்கன்னு தெரியல. டிவியில பாக்குறப்ப பயங்கர சாதுவான மனுஷனா தெரிஞ்சாங்க. ஆனா நேர்ல போய் பார்த்தா தெரியுது பயங்கரமான கோவக்காரர்னு. ஆனா அவங்களே கோவப்பட்டாங்களா, இந்த டைரக்டர் வந்து இப்படிலாம் சொல்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியலங்க. டைரக்டர் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க கோபிநாத்துக்கு. இந்த கவன் படம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும், விஜய் டிவி பயங்கரமா கலாய்ச்சி விட்டுருப்பாங்க. ஸோ பின்னாடி இருந்து அந்த டேரக்டர்ஸ்லாம் உள்ள ஷோ நடத்துகிறவங்களுக்கு எப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கோபிநாத்துக்கு வந்து சொல்லிட்டே இருக்காங்க இந்த டேரக்டர். ஸோ அவங்க தான் ஒரு சில கேள்விகளையும் கேட்க சொல்றது, அப்புறம் இவனை பேச வைக்காத, அவன்கிட்ட மைக் கொடு அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய சொல்றாங்க டேரக்டர். ஸோ இந்த மாதிரி பாலிடிக்ஸும் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. யார் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது பேசுறாங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க கிட்டே நிறைய டைம் வந்து வாண்டடா இவங்க வந்து மைக் கொடுக்க சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ஸோ இது வந்து எப்போ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு இன்டர்வல்ல தாங்க கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏன்டா இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அது என்ன மேட்டர்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீயா நானால வந்து ஒருத்தர் வந்து பேசியிருக்காங்க. 10 இயர்ஸோ 11 இயர்ஸோ முன்னாடி ஒருத்தர் வந்து பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 lakhs பே பண்ற ஐடி ஜாபை விட்டுட்டு நான் வந்து விவசாயத்துக்கு போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து ஒருத்தர் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க வந்து ஐடி ஜாபை குவிட் பண்ணிட்டு விவசாயம் பக்கம் வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பயங்கரமா அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ திருப்பியும் ஐடி ஜாபுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஐடி ஜாபுக்கே திருப்பி வந்திருக்காங்க. அவங்கள வந்து நான் வந்து பிரேக்ல பார்த்தேன். ஸோ அவங்களாம் என்கிட்ட வந்து வாய் விட்டாங்க, இந்த ஷோ நடக்கிறதுக்கே நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் தாங்க அந்த ஆளு. என்ன வாண்டடா விஜய் டிவி வந்து கூப்பிட்டாங்க, இந்த ஷோக்கு நான் வந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்னை ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. அதனால தான் வந்தேன். ஸோ நான் வந்து ஒரு பிரச்சனை பண்ணேன். ஸோ அந்த பிரச்சனையால தான் இந்த டாப்பிக்கே இன்னைக்கு வந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்னன்னா, இவங்க அந்த ஆளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வெளியில வந்து கஷ்டப்பட்டதை இவங்களும் ஏதோ மீடியாலலாம் போய் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களும் ஒரு சின்ன யூடியூபரோ இல்லை ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக் பற்றி தான் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போட்டேன், அது வந்து வைரல் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு பிரச்சனை பண்ணேன், ஏன் அவங்க வந்து 2 lakhs பே பண்ணுற ஐடி ஜாபை விட்டுட்டு விவசாயம் போனேங்கிற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்ணீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணதுனால தான் இந்த டாபிக் வந்து இன்னைக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னால ஃபர்ஸ்ட் நம்பவே முடியல, சும்மா தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பிரேக் முடிஞ்சு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குன்னு. ஏன்னா இங்க யாரோட வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்களோ ஸோ அவங்களே தாங்க கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க. உட்கார்ந்து அவர் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து 2 லட்சம் ரூபாய் விட்டுட்டு நான் வேலைக்கு வந்து அப்படி வீடியோ பார்த்தேன். அந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்து எனக்கு ஆல்ரெடி விவசாயம் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு. அப்பா ஐயாலாம் விவசாயம் பண்றான்னு வச்சுக்கோங்க. வந்திருக்கிறார், வாங்க வாங்க கழுத்தம் வாங்க, இன்னொரு விருந்தினர் வந்திருக்காரு. சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு முறை விழாவுக்கு எந்த வருஷம் வாங்கல, 2012. பட் அதான் சொல்ல அப்போது இருந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறப்ப கூடுதலாக கவனிக்கவும் பட்டது. அதுக்கப்புறம் தாங்க புரிஞ்சு இவங்க என்கிட்ட உண்மையை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இவங்க தாங்க இந்த கெஸ்ட் 12 இயர்ஸ் முன்னாடி நீயானால வந்து ஐடி ஜாபை விட்டுட்டு விவசாயம் போனங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க போல. அந்த வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக வைரல் ஆகி இவங்களும் நிறைய சின்ன சின்ன யூடியூப் அப்புறம் நியூஸ் சேனலுக்குலாம் போய் பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இவரை கூப்பிட்டு பேட்டிலாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதனால இவங்களும் ட்ரெண்டிங்காக இருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த டாபிக் எடுத்துட்டு வந்து இவங்க 2 பேரையும் காமிக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க நீயானா. ஸோ இதனால தான் இந்த டாப்பிக்கே அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எல்லா டாப்பிக்குக்கும் பின்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த டாபிக் பின்னாடி இந்த ஸ்டோரி வந்து இருக்கு. ஸோ இதில் நாங்களாம் வந்து சிக்கிட்டோம். அவங்க 2 பேரையும் வச்சு தான் டிஆர்பிக்கு வந்து ஏதோ பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களாம் அதில் போய் சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் புரிஞ்சிச்சு ஏன் முதல்ல ஒரு 2 மணி நேரம் விவசாயத்தை பற்றி பேசி அதிலேயே மொக்க போட்டுருந்தாங்கன்னு. நானே ஒரு ஸ்டேஜில் டென்ஷன் ஆகி கத்திட்டேன் சார் கிட்ட. சார் நம்ம கார்பரேட் ஜாப் வர்சஸ் அதுல இருந்து வெளியில வந்தவங்களை பற்றி தான் டாபிக்னு நினைச்சோம். ஆனால் இப்போ போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா கார்பரேட்
கார்ப்பரேட் ஜாப் விசஸ் விவசாயம்ங்கிற மாதிரி டாபிக் வந்து டைவர்ட் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரியே நான் வந்து சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளோ நேரம் விவசாயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு. ஸோ அது எல்லாமே கடைசி தாங்க புரிஞ்சு அந்த விவசாயம் சொல்லி கடைசி இந்த டாபிக் வந்து இவங்க 2 பேரையும் கொஞ்சம் நேரம் பேச வச்சுட்டு இருந்தாங்க 1 மணி நேரம். அதுலேருந்து நிறைய கட் பண்ணி கொஞ்சம் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் ஹைலைட்டாக காட்டுறதுக்கு தாங்க இந்த ஷோவை நடத்தினாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி பாலிடிக்ஸ்னால அவங்க யார் எவ்வளோ பேச வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிடுறாங்க. மற்றபடி ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்து பேச சொல்ற அளவுக்கு கேவலமா அங்கே எதுவும் நடக்கல. ஆனாலும் இந்த மாதிரி வேற சில்லற பாலிடிக்ஸ்லாம் இருந்துச்சு. கடைசியாக இன்னொரு கெஸ்ட்டும் பேசினாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா தான் பேசினாங்க. ஆனால் யாருமே கேட்குற நிலைமையில இல்லை. எல்லாருமே பயங்கரமாக தூங்கிட்டோம். அந்த அளவுக்கு டயர்டாக தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. டாபிக் பற்றியே பாதி நேரம் பேசாமல் அவுட் ஆஃப் தி டாபிக் தான் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப டைவர்ட் ஆகி வேற மாதிரி போயிட்டு இருந்ததை பார்த்து எல்லாருக்குமே எரிச்சலாயிருச்சு. வந்த எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு மொக்கையான எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தாங்க ஃபீல் பண்ணாங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். எல்லாருமே ஏன்டா வந்தோங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இப்போ நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன்னா, ஸோ நீங்கள் இதுக்கு போகணும்னு நினச்சினா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சென்னையில் உள்ளவங்களாம் ஜாலியாக போகலாம். ஸோ வீக்கெண்ட்லாம் சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கும். போய் மூஞ்சை காமிச்சிட்டு வருவோம். 1-2 டைம் அது நம்ம மூஞ்சி டிவியில் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜாலியாக வேணால் போயிட்டு வரலாம் சென்னையில் இருக்கிறவங்க. ஆனால் மற்ற ஊரில் இருந்து இதுக்குன்னு நீங்கள் கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி போகிற அளவுக்கு இது வந்து ஒர்த்தாகவே இருக்காது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போய் பேச முடியாமல் ஆயிடுச்சுன்னா தாங்க பிரச்சனை. ஏன்னா அங்கே பேச சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாரி நீங்கள் எப்படியோ 1-2 டைம் பேசினாலும் அது வந்து கண்டிப்பாக டிவியில் வருமா அப்படிங்கிறது தெரியாது. இதனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி வர்ற மாதிரிலாம் வேணவே வேணாம். நிறைய காசு வச்சிருந்தீங்கன்னா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி பெருசாக காசுலாம் இல்லாமல் இதுக்காக கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி போகிறதுலாம் ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஆனால் சென்னையில் உள்ளவங்களுக்குலாம் நான் எதுவுமே சொல்லலைங்க. நீங்களாம் தாராளமாக ஜாலியாக போயிட்டு வரலாம். லாஸ்ட்டாக ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை எங்கே போய் ட்ராப் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோமோ அங்கே போய் நம்மளை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரே ஒரு நல்ல விஷயம், நம்ம கூட 1-2 கெஸ்ட் வந்து கூட்டிகிட்டு போனால் கூட அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் சாப்பாடும் கொடுத்து அவங்களுக்கும் கேபும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்களாம் யாராவது இந்த மாதிரி நீயான ஷூட்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீக்கெண்ட் வந்து கூட்டிகிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான தகவல் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது ஆல்ரெடி நான் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.